சொட்ட கிழவா ரஜினி விக்கு வச்சு ஊரை ஏமாத்துறியா யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த பெரிய சேனல்ல எல்லாம் கமெண்ட் போட்டால் திணங்கி ரஜினி ரசிகர்கள் அந்த கமெண்டை வச்சு செஞ்சுருவாங்க. அதனால இந்த சின்ன சின்ன சேனல்களில் ரஜினியை பற்றியோ தலைவரை பற்றி ஏதாவது வீடியோ கிளிப்ஸ் ஏதாவது போட்டால் அந்த சேனல்களை போயிட்டு சில அரை வேக்காடுகள் இந்த மாதிரி கமெண்ட் போடுறது. அதில் என்ன போட்டிருக்கா அப்படின்னா, சொட்ட கிழவா ரஜினி விக்கு வச்சு ஊரை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணியவான் போட்டிருக்கா. அந்த புண்ணியவானுக்கு அந்த மெசேஜ் வழியாகவே, அவனுடைய கமெண்ட் வழியாகவே நம்ம ஒரு பதில் சொல்லணும். அவன் எல்லாம் இந்த உலகத்தில் அப்பப்போதான் நார்மல் ஸ்டேஜுக்கு வருவான் போல இருக்கு, அடிக்கடி கோமா ஸ்டேஜில் இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு புரிகிற மாதிரி அவனுடைய பாஷையில் சொல்லணும்னா, அவன் ரஜினிகாந்த் அவர்களோட சூப்பர் ஹிட் படமான சிவாஜி படத்தை அவனை ஒரு தடவை நான் அவனை பார்க்க சொல்கிறேன். ஏன் அந்த படத்தை அவன் பார்க்கணுன்னா, அவன் போட்ட ஒரு மெசேஜுக்கு அந்த படம் ஒரு உதாரணம். சொட்ட தலையா ரஜினி, சரி இருந்துட்டு போகட்டும், விக்க வச்சு ஊரை ஏமாத்துறியா, உனக்கு எங்கடா வலிக்குது? சிவாஜி படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட டிவியில் போட்டாச்சுன்னாக்கி ரஜினி ரசிகர்கள்னு கிடையாது, காமன் ஆடியன்ஸ் கூட அந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய படம், மிக பிரம்மாண்டமான படம், நல்ல படம். அந்த படத்தில் இன்டர்வல் சீன் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி தலைவாரி இருப்பார். அந்த படம் உன்னிப்பாக பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இன்டர்வல் சீனில் அந்த ₹1 காயினை தூக்கி அப்படி போட்டுட்டு, பூ விழுந்தா பூப்பாத, தலை விழுந்தா சிங்கப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலை ஒரு ஆட்டாட்டுவார். அப்படி முடியெல்லாம் அப்படியே அவருடைய ஸ்டைலில் அப்படி மேல் நோக்கி வந்திருக்கும். அந்த ஒரு சீன்லன்ட்டு நமக்கு புல்லரிப்பு, அடி என்ன சொல்கிறது, தலைவா அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சீன் அது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் நீ சொன்ன தெரியுமா, சொட்ட தலையா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கள் தலைவர் அப்படி சொல்லிடக்கூடாது. ஆனால் எங்கள் தலைவர் சிவாஜி பட கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லேருந்து அப்படி மொட்டை அடிச்சுட்டு சொட்டையாக தான் வருவார். எப்படி நீ சொன்ன மாதிரி மொட்டை அடிச்சுட்டு சொட்டையாக தான் வருவார். அந்த ரஜினிகாந்துக்கு ரஜினி ரசிகர்களை விடு, நீ ஒரு வேளை சொல்லலாம், ரஜினி ரசிகர்கள் ரஜினியை எப்படி வேணாலும் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காமன் ஆடியன்ஸ், ரஜினி ரசிகர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸ் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வரைக்கும் அந்த சீனை ரசிச்சாங்க. நீ சொன்ன தெரியுமா சொட்டத்தலை, அந்த சொட்டத்தலை ரஜினியை கூட ரசிச்சாங்க. நீ யாருடைய எந்த நடிகருடைய ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ யாருடைய ரசிகனாக இருக்கிறதையோ அந்த நடிகர் நாளைக்கு கிளைமேக்ஸில், படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் மொட்டை அடிச்சுட்டு ஒரு சீனில் நீயே காரி துப்பு. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். மொட்டை அடிச்சுட்டு வந்தாலே எங்காலும் அழகாக இருப்பார், ஸ்டைலாக இருப்பார். புரியுதா? உங்களை மாதிரி விக்கி வச்சுக்கிட்டு நடிக்கிறதோ, போகிற இடம் எல்லாம் மேக்கப் மேனை கூட்டிகிட்டு போகிறதோ, ஃப்ளைட்லேருந்து வரும்போதும் ஃப்ளைட் ஏற போகும்போது மேக்கப் மேனோட போகிறதோ எங்காளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. எங்காள் எப்போவுமே நேச்சராக இருப்பார். நீ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பாரு, எங்காலும் நேச்சராக இருப்பார். திரைப்படத்தில் அவர் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரமாக அவர் மாறுறார். நீ சொன்னது மாதிரி ஒருவேளை நாளைக்கோ இல்லை வருங்காலங்களிலோ எந்த ஒரு நடிகரும் கிளைமேக்ஸ் சீனில் மொட்டை அடிச்சுட்டு ஒரு வில்லன் கெட்டப்பில் இறங்குறா, அந்த ரசிகனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது, நம்ம ஹீரோ ஏன் இப்படி வராரு? ஆனால் நீ சொன்ன சொட்டத்தலையோட எங்காலும் சிவாஜி படத்தில் வருவார் எங்கள் தலைவர். நான் சொல்கிறது ரஜினி ரசிகர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸு கூட அந்த சீனை ரசித்து சந்தோஷமாக எழுப்ப போகிறான். காமன் ஆடியன்ஸு கூட புல்லரிக்க வச்சுட்டார் அந்த சீனில். இதுதான் ரஜினிசாம். நீ உனக்கு வாயில் வர்றது, உன் கையில் மொபைல் இருக்குது, உன் கையில் நெட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி கமெண்ட் போடுறது.
கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு ஆளை சொட்டன்னு உடல் ரீதியாக நம்ம ஒரு கமெண்ட் போடுறோமே, அந்த ஆள் மொட்டை அடிச்சுட்டு படத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீ யோசித்து பார்த்தானா இந்த சீனை யோசித்து பாரு. மொட்டையா வந்தாலும் சிங்கம் தான், தலைவர் தான். மொட்டையா வந்தா கூட ரசிக்கும்படியா வந்தார் பாத்தியா. இந்த மாதிரி மொக்க கமாண்டு சொத்த கமாண்டுகளை எல்லாம் போடுறதை விட்டுட்டு, ஒருவேளை நீ எந்த எண்ணத்துல எப்படி எந்த மைண்ட் செட்ல போட்டியான்னு தெரியல, ஒருவேளை உனக்கு டைம் இருந்தால் நீ ரஜினி படங்களே பார்க்க மாட்ட, எனக்கு ரஜினியே பிடிக்காதுன்னு சொன்னாலும் சிவாஜி படத்தை கிளைமேக்ஸை யூடியூப்ல எதுலையாவது ஒன்றில் போட்டு பாரு. தலைவர் சொட்ட தலையோட தான் வந்திருப்பாரு. அவ்வளவு மாசா இருக்கும். உலகத்துல எந்த ஒரு நடிகரும் கிளைமேக்ஸ் சீன்ல இதே மாதிரி மொட்டையோட வந்துட்டு கிளாப் வாங்கிட்டு போனதாட்டு சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தையும் படைத்தவர் தான் எங்க தலைவர். கமாண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து கமாண்ட் போடுவோம். எல்லாரும் எல்லா சேனல்ல இருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்து படித்து உங்களுக்கு விளக்கம் தர முடியாது. பெரிய சேனல்ல இருக்க கமெண்ட்டுகளை எல்லாம் மேக்சிமம் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த சின்ன சேனல்களில் இருக்க கமெண்ட்டுகளை எல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு நீ நினைச்ச பார்த்தியா, அதுதான் பெரிய தப்பு. பார்த்து கவனமாக நடந்துக்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன்.